எஸ்பெஷலி எல்லாரும் எங்கள் ஆஃபீஸில் இவரை பார்க்கணும், அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும் எல்லாம் துடிச்சுன்னு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வாய்ஸ் மெசேஜ். அப்படியே ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிட் சொல்கிற மாதிரி அந்த இன்டோனேஷனில் அந்த சான்ஸ்கிரிட் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இந்த ப்ரோஹிதம்னு சொல்லி இதமாக இருக்குது. அவர் சொன்ன பாணி ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப கச்சிதமாக இருந்தது. கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே இவ்வளோ பக்த பிரபாகமாக இருக்கு. அந்த அப்படியே சம்ஸ்கிருதம் அப்படியே கங்கை ஆட்டம் அப்படியே பொங்கி ததும்பி வருது. என்னோட ரொம்ப எளிமையான தமிழாக இருக்கும். நான் என்ன பாடு இது வந்து குறிச்சது தான் பாடுக்கேன். காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய், வானும் வண்ணமயிலும் தேனின் இனிமையும் தெவிட்டாத தீந்தவளும் தாயே நீயே, ஊனும் உணர்வும் உள்ளிருந்து என இயக்கும் சக்தியும் நீயே, பேணும் இவ்வையகத்தை வாஞ்சையுடன் பேணும் தாய்மையும் நீயே, வேணுமென கேட்குமனே தேதையெல்லாம் அறிந்து திகட்டும் வரை ஊட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும் வண்ணமயில் நீயே, அன்பு கொடுத்தாய் ஆனந்தம் நீ கொடுத்தாய், இன்பம் கொடுத்தாய் ஈடில்லா நிறைவும், உண்மையான உறவும் ஊரெல்லாம் கேளிரெனும் ஓப்பான எண்ணமும் நீ கொடுத்தாய் தேவி, எக்கணமும் நினைவரவாய் ஏற்படை மனம் கொடுத்தாய், ஒப்பில்லா நாயகியே ஒதற்கரிய பரம்பொருளே, ஔடதமாய் அமைந்துவிட்ட அருமருந்தே, அக்ரிணை ஜந்து போல் அசிவிலாது வாழ்ந்தேனை அறிவுடை மனிதனாக்கி அன்புடை பக்தனாக்கி பக்குவமாய் சமைத்து பரவசம் தந்துவிட்ட பராசக்தியே, அண்டத்திலோர் பிண்டமாய் இருந்த இனை ஆட்கொண்டு அரவணைத்து உன் அன்பினும் தேன் பருகும் வண்டாய் எனையாக்கி துவண்டே இருந்த இனை தூக்கியே நிறுத்திவிட்ட தூயவளே, மாயென மயங்க வைக்கும் மனோகரியே மனோன்மணியே உமையவளே, உருகி நின்றேன் உணர்வே. பிரவாகமா கொட்டிருக்கு கொட்டிருக்கு. இது வந்து எழுதலாம். ஐ டோல்ட் யூ கார்பென்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ் இல்ல, ஸ்பூரிப்பு. ஸ்பூரிப்புல வர வார்த்தைகள். இளையராஜா சொல்ற மாதிரி ஐ டோன்ட் சிட் அண்ட் டிசைன், இட் கம்ஸ் அண்ட் ஃபால்ஸ். அது அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டேன்னா அது அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டா கொட்டும். அந்த ஜோனுக்கு போயிடுறேன் நீங்க, அது பெரிய பாக்கியம். நிறைய பக்தி பண்ணிருக்கேன். உங்க அப்பா அம்மா குரு அம்பாள் எல்லாரோட கருணையும் சேர்ந்து பூர ஜென்ம வாசனை தான். ஏன்னா நான் ரொம்ப தமிழ் படிக்கலம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். தமிழ் என்ன எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். ஆனால் தமிழில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் தமிழ் வேறு இலக்கணமோ யாப்பு இலக்கணமோ வேறு எதுவுமே நான் படிக்கிறேன். இது வந்து அது வந்து திருப்பூர் கிருஷ்ணன் என்கிட்ட கேட்டபோது நான் சொன்னேன், எப்படி டாக்டர் நீங்கள் எப்படி தமிழ் படிக்காமலாம் எழுதுறேன்னு கேட்டேன். நான் சரஸ்வதி என் நாவல் கொடுத்ததே நான் பேனாவில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். ரமண மகர்ஷி விவேகானந்தாவே வைவேகானந்தான்னு நான் சொல்லுவேன், எனக்கு அது கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண வர தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னை பத்தி. he was a very average student, below average student. அவரோட டீச்சர் அவரை பல வருஷம் கழிச்சு நேரம் அவர் மகான் ஆனதுக்கு பார்க்க வரும்போது கிண்டல் பண்ணிருக்காரு. உங்களோட கொஸ்டின்கெல்லாம் பயந்துருந்தா கேள்வி கேட்பேன், பயந்துருந்தா இங்கே வந்து இங்கேயே வந்துட்டாலாம் கேள்வி கேட்க அப்படின்ட்டு. ஆனா அவ்வளவு பிலோ ஆவரேஜ். ஆனா அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்துருச்சுன்னா அவரோட உள்ளவை 40, அதனோட அக்ஷர ரமண மாலை கஷ்டமான தமிழ். ரொம்ப கஷ்டமான தமிழ். அண்டு அத்தனை பொருள் ஏன்னோ ஒரு சிம்பிளா போற போக்குல ஏன்னோ என்ன பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. உன் பேரை தான்ப்பா நினைச்சேன், பிடித்திழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. அப்ப என்னன்னா அவர் ஆத்துக்கு யாரோ ஒரு மாமா வர்றாரு தங்கறதுக்கு. அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது. வந்த போது சின்ன யுவா 15-16 இயர்ஸ், மாமா எங்க இருந்து வரேன்? அவர் சொல்லாரு, முதல்ல அருணாச்சலத்துல வரேன்பா அப்படிங்கிறாரு அந்த மாமா. அருணாச்சலமா அப்படின்னா அது எங்க அப்படின்னு கேக்குறாரு இவர். திருவண்ணாமலையில இருந்து வர. திருவண்ணாமலையா அப்படின்னு ஒரு இழுத்தாராம். He says, அந்த க்ஷணத்துல இருந்து எனக்கு வந்து என்னவோ அந்த காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அது வரைக்கும் எங்க ஆத்து கோஷத்துல இருந்த பெரிய புராணத்தை தொடணும் கூட யோசிச்சது இல்லை. அதுக்கப்புறத்துல இருந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அத வந்து எப்படி மாத்திருக்காரு, உங்க பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. அவர் காந்தம் இரும்பு போல் கரந்தனோடு இருப்பாய் அருணாச்சலா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் சொல்றேன், உண்மையே நம்ம கையில உண்மையே கொடுக்கலாம். அந்த வரிகளோ என் மூணாவது வரணும்னு இருக்கு அந்த பாடல்கள். அவ்வளவுதான், ஒண்ணுமே நம்ம கருவிதான். அது நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டேன், ஒரு கருவிதான். அது பாருங்களேன், உண்மையாவே நம்ம நினைச்சா
அவ கொடுத்துருக்காரு. அதனால அது வந்த வார்த்தைகள் அது உண்மையாகவே அதை அனுபவிச்சு ஐயோ வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ கொடுக்குறியான்னு சொல்ல அது அவ்வளோ வார்த்தைகளாக வந்திருக்கு. அவ்வளோ ஆத்மாத்மா நினைக்கிறது தானே. அது எல்லா நினைக்கிறவாளுக்கும் வராது. ஆனா இது வந்து உட்கார்ந்து ஒரு டேபிள் போட்டு இப்ப நான் கவிதை எழுத போறேன்ட்டு எழுதி வர்றது இல்லை. பூரிப்பு அந்த கட்டாட்சம் கட்டாட்ச பிரவாகம் தான் அது. இருக்கா சிவன் மேல ஒரு பாட்டு சொல்றேன். அதுவும் எப்படி எழுதுனதுதான். ஒரு 15 நிமிஷத்துல எழுதி முடிச்ச பாட்டு தான். எங்க அதுக்கு முன்னாடி கற்பகமே அற்புதமே CD ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுல 12 பாட்டும் கற்பகம் தான். 12 பாட்டும் கற்பகமே அற்புதமே கம்ப்ளீட்டா கற்பகம் தான். அதுல 3 பாட்டு SPB, உன்னிகிருஷ்ணன், நித்யஸ்ரீ, அனுராதா ஸ்ரீ, அப்படி எல்லாம் குருசரன், சைந்தவி இவங்க எல்லாம் டாப் ஆர்டிஸ்ட் தான் பாடினான். அது பாடி முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்து கேசட்லாம் ரெடி ஆகலை. அப்போ ஒன்றும் அதை போய் யோசிக்க கூட இல்லை. அப்போது எங்கள் ஆஃபீஸில் இருந்த ஒரு பொண்ணு வந்து ஜஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்ற டயத்தில் அம்மா டாக்டர் நீங்கள் வந்து அம்பாள் மேலே 12 பாட்டு எழுதி இது பண்ணீங்களே, கபாலி மேலே ஒரு பாட்டையும் எழுதியே, ஈஸ்வரன் மேலே ஒரு பாட்டு கூட நீ எழுதலையேன்னா ஓ இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவள் சாப்பிட போகிறா, நான் சாப்பிட்டுட்டேன். அவள் 1:15 அவள் சாப்பிட போகிறா. 1:15 உட்காந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் ஒரு நடராஜர் நீங்கள் பார்த்துருப்பேன். நடராஜர் அந்த நடராஜரை இப்படி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இப்படி எழுத ஆரம்பிக்கிறேன். ஆடல் அரசனை பாட வந்தேன், தேடல் மிக கோடி வாடி நின்றேன், நாட்டியம் ஆடிடும் நாயகனே, போட்டியாய் ஆடிடும் நாயகி மனோகரி, பிரபஞ்சத்தின் இயக்கம் உன் அசைவுதான், பிறப்பும் இறப்பும் உன் கண்ணசைவுதான், உன் நாட்டியம் இல்லையே நாட்டின் இயக்கமும் இல்லையே, பாட்டில் தேடினேன் இடுகாட்டில் தேடினேன், இமயப்படி மேற்றில் தேடினேன், நீ சிறந்தனை தாங்கி ஓங்கிய கங்கையை சுழலிலும் தேடினேன், நாடியே வந்துனை கூடிய அன்பர்கள் 1000 தேவாரம் தினம் சொல்லும் வரமெனக்கு வாய்க்கவில்லை, திருவாசகம் கேட்டும் மணிவாசகனாய் என்னை நீ மாற்றவில்லை, யாசகமாய் நான் இறைஞ்சுகிறேன், கேட்பது செல்வம் அல்ல, ஈசனை நித்தமுனை அலங்கரிக்கும் வில்வம்தான் என உணர்ந்து வில்லங்கம் செய்யாது என் வினைப்பயனை விடுத்துவிடு, இடுக்கை ஒளியிலே இடுக்கண் கலைந்தது, தொடுக்கையில் காமன் மலர்ந்து தொடுக்கையில் எரிந்தது சிற்றின்பம், விரிந்தது பேரின்பம், புற்றினில் நுழையும் பாம்பு போல் பற்றோடு நீ நுழைந்தாய் என் மனதில், முக்கன் முதல்வனே மோது சிவ ஞானமே, திக்கனை பரமனை பக்தியோடு காணும் திக்கனை, நலமே காட்டி நாளும்பலம் செய்தாய் நாயகனே, மயிலையே கையிலை என உணர்த்தும் காதல் கற்பகத்தின் கம்பீர நாயகனே, கபாலியே காலமெல்லாம் தொழுதிடுவோம், என் கமலப்பாதங்களே கழிந்திடுவோம். இந்த பாட்டும் குறிச்சது தான் ரொம்ப அழகா இருக்கு இல்ல. அந்த டகாரம் நிறைய இனிஷியலே வர டகாரம், அதுக்கப்புறம் அந்த எதுகை மோனைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா. அதான் அண்டத்தில் ஒரு பிண்டமா இருந்தா அப்புறம் திருமணம் இது அண்டம் நீ ஒரு பிண்டம் சொல்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் படிக்கல. அந்த வார்த்தைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அது பெரிய ஆச்சரியம் தான். அப்புறம் நம்ம காயத்ரி கிருஷ்ணன் கேட்க முடியாது, கிளம்புறோம்.